வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இந்த வீடியோலயும் நம்ம கிரியேட் பண்ண ஃபார்ம் இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். நான் லாஸ்ட் வீடியோல எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணனோ அதே இடத்துல இருந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்றேன். சோ இந்த வெப்சைட்டோட HTML டாக்குமெண்ட்டை நம்ம ஓபன் பண்ணலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டை நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப் போய் forms.html இருக்கு. இப்போ நம்ம ஓபன் பண்ணோம்னா அந்த வெப்சைட்டை நம்ம இந்த நேம்ல தான் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எனக்கு HTML டாக்குமெண்ட்டை நான் ஓபன் பண்ணி தான் நான் HTML tags யூஸ் பண்ணி கண்டென்ட் டைப் பண்ண எனக்கு இந்த வெப்சைட்ல அது அப்டேட் ஆகும். ஸோ எனக்கு HTML டாக்குமெண்ட் வேணும். ஸோ இந்த HTML ஃபைலை நான் ரைட் கிளிக் பண்ணி அதில் எடிட் வித் நோட்பேட் கொடுத்தனா எனக்கு அந்த வெப்சைட்டோட HTML டாக்குமெண்ட் ஓபன் ஆயிடும். நான் டெக்ஸ்ட் எடிட்டரா நோட்பேட் யூஸ் பண்ணனால எடிட் வித் நோட்பேட் கொடுத்திருந்தேன். ஸோ நம்மளோட வெப்சைட்ல நம்ம நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ், சப்மிட் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்த HTML டாக்குமெண்ட்ல இருக்கும். நேம், ஃபோன், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்துக்கு 3 ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவை. ஸோ நான் செலக்ட்ன்ற டேக் யூஸ் பண்ணி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஜெண்டர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அடுத்து சப்மிட்ன்ற பட்டன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஃபார்மை இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். முதல்ல பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்ன்றத முதல்ல சொல்றேன். நம்மளோட வெப்சைட்ல இங்க நேம் இருக்குல்ல, நான் நேம் கொடுத்து யூசர் டைப் பண்ண ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்றேன். இப்படி இல்லாம என்னோட HTML டாக்குமெண்ட்ல போய் இந்த நேமை நான் எடுத்துட்டு இந்த இம்போர்ட் டேக்லயே நான் பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல enter your name கொடுத்துப்போம். நான் கொடுத்துட்டேன். ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நான் ஆல்ரெடி இங்க கொடுத்துருந்த நேமை எடுத்துட்டேன். எனக்கு வெறும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கு. இந்த பிளேஸ் ஹோல்டர்ல நான் enter your name கொடுத்தோன்னே அந்த டெக்ஸ்ட் எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுக்குறேன். அப்போ எனக்கு அந்த enter your nameன்றது ஹைட் ஆயிடும். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ன்றது இந்த இடத்துல நீங்க என்ன ஃபில் பண்ணணும், என்ன டேட்டாஸ் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி இடத்துல கிரியேட் பண்ணோம்னா வெறும் லாகின் பண்றது. இப்போ நம்ம லேப்டாப் ஓபன் பண்ண போறோம்னா ஜஸ்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண வெறும் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தனியா நேம் தனியா இல்ல யூசர் டைப் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்ட் தனியா கிரியேட் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரே ஒரு இம்போர்ட் டேக் மட்டும் யூஸ் பண்ணி அதுல நம்ம என்ன டெக்ஸ்டா கொடுக்க போறோமோ அதை பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை இப்போ எரேஸ் பண்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த enter your name டிஸ்ப்ளே ஆகும். ஸோ பிளேஸ் ஹோல்டர் நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி டெக்ஸ்டா டைப் பண்ணாம இது எல்லாமே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லயே நம்ம கொடுக்கலாம். இது இப்ப நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் டைப் பண்றோம், சைட்ல ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்க போறோம்னா நம்ம வெப்சைட்ல நமக்கு இடமும் இல்லைன்னா அப்ப இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர் கூட யூஸ் பண்ணி நம்ம அவங்களோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாம ஸ்டைல்ஸ்க்காக நம்ம வெப்சைட் பார்க்கும்போது குட் அண்ட் ஃபீல் இருக்குன்னா அதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. அடுத்து சைஸ் அண்ட் மேக்ஸிமம் லென்த் என்ற ஆட்ரிபியூட் பத்தி பார்ப்போம். முதல்ல சைஸ் என்ற ஆட்ரிபியூட் பத்தி பார்ப்போம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல சைஸ் என்ற ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத சொல்லியிருப்பேன். ஆனா டேட் ஆஃப் பர்த்ல நான் இந்த சைஸ் என்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிருப்பேன். நான் சைஸ் 3 கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் மட்டும் என்னோட ஃபார்ம்ல எனக்கு டிஸ்ப்ளே ஆகும்.
நான் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேனோ அதுல எனக்கு இப்ப 10 ஆப்ஷன் கொடுத்திருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் 5 வேணும் அப்படின்னு சொல்லி சைஸ்ல 5 கொடுத்தேன்னா ஃபார்ம்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் 5 ஆப்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் பார்க்கும்போது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த சைஸ்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றோம். அதே தான் இதுவே இந்த மாதிரி நம்ம நேம் 4 நம்பர்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, இந்த இடத்துலயும் நம்ம இந்த சைஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். நான் இப்ப இன்புட்ல வந்து சைஸ் என்ற ஆட்ரிபியூட் கொடுக்குறேன், 8 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ வெறும் 8 லெட்டர்ஸ் மட்டும் நான் வந்து டைப் பண்ற மாதிரி எனக்கு அந்த யூசர் டைப் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எனக்கு சின்னதாயிடும். ஸோ டிஃபால்ட்டா வந்து நமக்கு வந்து ஒரு சைஸ் வந்து கிரியேட் ஆயிடும். நம்ம என்ன சைஸ் என்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு 8 லெட்டர்ஸ் மட்டும் இருந்தா போதும். நம்ம 8 கொடுத்தா 8 லெட்டர்ஸ் மட்டும் இருக்கும். நம்ம 40 கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 30 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி இப்போ நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நம்ம 40 லெட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைஸ்ல எவ்வளவு நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ லெட்டர்ஸ் வந்து நம்மளால இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கிரியேட் பண்ணிக்க முடியும். இது இல்லாம மேக்ஸ் லென்த்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. நான் மேக்ஸ் லென்த் கொடுக்குறேன். கொட்டேஷன் ஓபன் பண்ணி இதுல 7 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ 4 நம்பர்ல நம்ம ஏதாச்சும் நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணுவோம். ஸோ நாங்க 7 கொடுத்ததுனால என்னால 7 நம்பர்ஸ்க்கு மேல நம்பர்ஸ் வந்து டைப் பண்ண முடியல. ஸோ மேக்ஸ் லென்த் அப்படின்னா நம்ம எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ பொறுத்து தான் நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம டைப் பண்ண முடியும். இப்போ அங்க 10 கொடுத்தா வெறும் 10 நம்பர்ஸ் தான் என்னால இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ண முடியும். நாங்க 7 கொடுத்ததுனால 7 நம்பர்ஸ் மட்டும் எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்பிளே ஆகுது. ஸோ மேக்ஸ் லென்த் அப்படின்னா நம்ம எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வரைக்கும் தான் நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மேக்ஸ் லென்த்தை வந்து நான் ஏதாச்சும் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண போகணும்னா அப்போ இந்த மேக்ஸ் லென்த்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் மட்டும் தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. மினிமம் வந்து ஒரு 4 டிஜிட்டாவது இருக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மேக்ஸ் லென்த்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 4 நம்பர்னால கண்டிப்பா 10 நம்பர்ஸ் இருக்கணும். அதனால நான் 10ன்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ 4 நம்பர்ஸ்ல 10 நம்பர்ஸ் வந்து என்னால இப்ப டைப் பண்ண முடியும். ஏன்னா நான் மேக்ஸ் லென்த் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். அதனால 4 நம்பர்ல 10 நம்பர்ஸ் என்னால டைப் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் மேக்ஸ் லென்த்ன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் பத்தி பார்ப்போம். இந்த ஆட்ரிபியூட் வந்து நம்ம ஃபார்ம் டேக்ல யூஸ் பண்ணுவோம். எதுக்காக இந்த ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்றோம்னா இப்ப நம்ம ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ்க்கு போக லிங்க்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா அதுல ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகணும்னா லிங்க்ன்ற ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணுவோம். லிங்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம்னாலே ஆங்கர் ஆட்ரிபியூட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆங்கர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்மளால ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து லிங்க் கொடுக்க முடியும். ஆனா ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போக நம்ம ஆக்ஷன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து லிங்க் கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ண மாதிரியே ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ நான் வந்து நோட் பேட் தான் யூஸ் பண்றேன். அதனால ஃபைல்ல போய் நியூன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப நம்ம ஃபைலை சேவ் பண்ணலாம். டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுதா? அந்த ஃபைல் நேம் வந்து நான் சாம்பிள் கொடுக்குறேன். கொடுத்து .html கொடுக்கலாம். அப்பதான் இதுவும் ஒரு HTML ஃபைலா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு அதே டெஸ்க்டாப்ல வேணும் ஃபைல், இந்த ஃபைலோட பார்த்து.
ஸோ நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நம்மளோட டெஸ்க்டாப்ல sample.html அந்த நம்ம இப்ப சேவ் பண்ண அந்த HTML ஃபைல் வந்து நமக்கு வந்துருச்சு. இப்ப இந்த ஃபார்மோட HTML டாக்குமெண்ட்டுக்கு நம்ம போவோம். இதுல ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட் இருக்குல்ல, இந்த ஆட்ரிபியூட்டை ஃபார்மோட ஓப்பனிங் டேக்ல நம்ம கொடுக்கலாம். இந்த form.html ஃபைல் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல தான் நம்ம ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். இந்த HTML ஃபைல் எங்க இருக்கோ அதே இடத்துல தான் நம்ம லிங்கா கொடுக்கக்கூடிய HTML ஃபைலும் இருக்கு. ஸோ அதனால வெறும் இந்த sample.html மட்டும் நம்மளோட ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட்ல கொடுத்தா போதும். ஸோ நான் sample.html கொடுத்துட்டு ஃபைலை இப்ப சேவ் பண்றேன். நம்மளோட HTML ஃபைல் இருக்கும்ல, இதை ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ எல்லா டேட்டாஸையும் நான் கொடுத்துட்டு நான் சப்மிட்னு கொடுத்தேன்னா எனக்கு நான் sample.htmlனு ஒரு வெப்சைட் இப்ப கிரியேட் பண்ணலாம். அந்த வெப்சைட் எனக்கு ஓபன் ஆகும். ஏன்னா நான் ஃபார்மோட ஓப்பனிங் டேக்ல ஆக்ஷன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சப்மிட் கொடுத்து நம்மளோட இந்த டேட்டாஸ்லாம் நமக்கு எந்த பேஜ்ல வந்து டிஸ்பிளே ஆகணுமோ அந்த பேஜோட லிங்கை வந்து நம்ம இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்ல கொடுத்துக்கலாம். இந்த லிங்க் வந்து நமக்கு தனியா ஒரு பேஜ்ல வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் பேக் போய்க்கிறேன். ஏன்னா நான் பேக் போய் தான் என்னோட கரெக்ட் வெப்சைட்டே பார்க்க முடியுது. ஸோ அதனால எனக்கு தனியா ஒரு விண்டோல நான் சப்மிட் கொடுத்த உடனே அந்த லிங்க் வந்து அந்த லிங்க் பேஜ் வந்து எனக்கு ஓபன் ஆகணும். ஸோ அதுக்கு நான் HTML டாக்குமெண்ட்ல போய் அந்த ஃபார்மோட ஓப்பனிங் டேக்ல டார்கெட்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இதுல _blank கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட வெப்சைட்ல நம்ம கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து நமக்கு நம்ம எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா நமக்கு நியூ விண்டோல டிஸ்பிளே ஆகும். நான் முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு வேற ஒரு விண்டோல டிஸ்பிளே ஆகுது. நான் பேக் போக வேண்டாம். பேக் ஆப்ஷனும் நமக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்ம கரெக்டா யூஸ் பண்ற வெப்சைட்டையும் வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். நம்ம எந்த பேஜுக்கு வந்து லிங்க் கொடுத்தோமோ அந்த பேஜையும் நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் எந்த பேஜுக்கு வந்து போகணுமோ அந்த பேஜோட லிங்கை கொடுக்க இந்த ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் ஆகுது. இந்த ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட்டை நம்ம வேற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இது இல்லாம கூகுள், யூடியூப்லாம் வந்து சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த வெப்சைட்ல வந்து நம்ம ஏதாச்சும் டைப் பண்ணோம்னா அது எங்க இருந்தாலும் சர்ச் பண்ணி நமக்கு அந்த பேஜ்ல டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்ல நம்ம சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு எந்த பேஜுக்கு வேணாலும் இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து போகணும் அப்படின்னா அப்போ //ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம எந்த பேஜ் கொடுக்க போறோமோ அந்த பேஜோட லிங்கை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜுக்கு வந்து லிங்க் போயிடும். ஸோ இதுக்காக தான் இந்த ஆக்ஷன்ன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இன்னைக்கு நம்ம ஃபார்ம் டேக்ல என்னென்ன டேட்டாஸ்லாம் கிரியேட் பண்ணி என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலான்றத பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னும் சில ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபார்மை டெவலப் பண்ணலான்றத பார்ப்போம். தேங்க்யூ.